இப்போ நீங்கள் சட்டசபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்களாம் போகணும்னா எங்கள்கிட்ட வந்துடும், ஒரு பட்டியல் கொடுத்துருவாங்க. அதில் கேள்வி எண் போட்டு இந்த தொகுதி ஒரு கேள்வி பதில் முதல் கொண்டு இருக்கும். சும்மா நாம்கேவாஸ் அங்கே பேசுறது, இந்த மாதிரி கேள்வி பேரவைத் தலைவர் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன்னு அமைச்சர் நினச்சி பதில் சொல்லுவார். ஆக்சுவலாக எல்லாமே எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ கொடுக்குறாங்கன்னு அர்த்தம்னா அமைச்சருக்கு போய் துறையில் போயிட்டு அந்த கேள்வி பதில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கேள்வி நேரத்தில் இந்த கேள்வி உங்களுக்கு இத்தனாவது கேள்வின்னு சபாநாயகர் சொல்லி, சபாநாயகர் கேளுங்க, அருள்மொழிவர்மன் தொகுதி சார்பாக கேளுங்கன்னு நீங்கள் எந்திரிச்சு கேட்பீங்க. அப்போ அமைச்சர் எந்திரிச்சு அவர் ரெடியாக அவர்கிட்ட இருக்கும், அதுக்கான பதில் சொல்லுவார். இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் அவர் முன்னவர் துரைமுருகன் என்ன பண்ணுறாரு, கேள்வி கேட்குறீங்க ஒன்றுமே புரியல, இருந்தாலும் அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும்னா எப்படி அர்த்தம்? தென்னாவட்டா சொல்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, ஏதோ ஒரு வாதம் ஓடுது, சம்மந்தமில்லாத ஒரு அமைச்சர் இருந்துச்சு தெர்மோகோல் மேட்டராக பேசுகிறாரு. எதுக்கு? உங்களை வேணால் அங்கே 10 பேர் ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க. ஆனால் பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, இன்னும் லைவ் காமிச்சின்னு இன்னும் என்னென்ன இருக்குதோ. அப்போது சபையை நடத்தணுன்றதுல முதல்வர்கிட்ட யாருக்குமே பயம் இல்லை. ஒரு ஆளுநர் அவருக்கு மாற்று கருத்து இருக்குது, அவர் இதை புறக்கணிச்சிட்டு போகிறாரு. போயா அப்படின்றதுனா எப்படி அர்த்தம்? நீங்கள் ஒரு அமைச்சருங்க, உங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, இது இருக்குது, அவர் ஒரு கான்ஸ்டியூஷன் எடுங்க, போயான்னு எப்படி சொல்லுவீங்க? இதுன்னா ஒரு கல்யாண வீட்டில் கூட இப்படி சொல்ல முடியாது. அது பெரிய வைரலாச்சா இல்லை? உண்மை.